respected Dr. Jayaraman, the instrumental for this event, not only this event, he is instrumental for many events. புகையிலை எதிர்ப்பு தினம் மட்டுமல்ல, நுரையீரல் பாதுகாப்பு தினம் முதலிய பல தினங்களை அருமையாக இது போன்ற ஒரு நடைப்பயணத்தையும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரெஸ்பெக்டட் ஜாயின்ட் கமிஷனர் டிராஃபிக் Mr. Ravichandran, respected pulmonologist Apollo Hospital, respected Vice President of Indian Medical Association Dr. Kasi, the President and Secretaries and members of Chennai City branches, and my dear audience, public, children, good evening to all. இது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணம் இந்திய மருத்துவ கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், புகையிலையினால் புகைப்பிடிப்பதனால் என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படும் என்று ஏறக்குறைய இங்குள்ள மாணவர்களுக்கும் தெரியும், பெரியவர்களுக்கும் தெரியும். ஆனால் சில சந்தேகங்களை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுவதை நாங்கள் உணர்கின்றோம். அதுபோன்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்குத்தான் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களை பொதுமக்கள் கூடும் இடங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ், அது சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் பலர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்புகிறோம். தயவுசெய்து பொதுமக்கள் அனைவரும் உங்களுடைய சந்தேகங்களை இங்கே கேட்டு தெரிவு செய்து கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். Very good evening, respected immediate past president Dr. Sendamil Pari sir, and the chief guest of the day today, Dr. A. Ravichandran sir. Ravichandran sir is Joint Commissioner Transport, and our Vice President Dr. Kasi sir, and our Secretary of Family Security Scheme Dr. Kamalakanan sir, and my co-colleague Dr. Gayatri ma'am from Apollo Main Hospital, and our Ambattur Avadi branch IMA President Dr. Subramani sir, and the Secretary Dr. Namita ma'am, Ravichandran sir, and all the Tiruvallur branch IMA Secretary Dr. Prem Kumar sir, and all the leaders of IMA and members, and the Bilrath Hospital staff, particularly all the staff members and the faculty from the Bilrath College of Nursing, and so all the delegates, அனைவருக்கும் இந்த மாலை வணக்கம். இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ சங்கம் ஒரு விழிப்புணர்வுக்காக, பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுகின்றது. ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இதை பற்றி மக்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். அதாவது நம்ம அந்த அடலோசன் ஏஜ், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வாங்க, பள்ளிக்கூடம் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10 11 12ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு தேவையற்ற ஆசைகள், நம்ம சிகரெட் பிடிச்சி பார்க்கலாமே அப்படின்ட்டு சினிமா படங்களை பார்த்து, இல்லை வேறு யாராவது ரோட்டில் போகிறவங்கள பார்த்து சிகரெட் பிடிச்சா நல்லது போலுக்கு, நல்லா இருக்குது, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஸ்லோவாக அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அதே மாதிரி தான் காலேஜ் கோயிங், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் அவங்களும் இந்த அடலோசன் ஏஜ் தான், டீனேஜ் அப்படிங்கிறது. அந்த ஏஜ்லேயும் தான் அந்த பழக்கம் மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ புகைப்பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட் கெமிக்கல்ஸ். புகை நமக்கு பகை, அது எந்த வடிவில் இருந்தாலும் புகை நமக்கு பகை தான். அது சிகரெட் புகையாக இருக்கட்டும், இல்லை வண்டி வாகனங்களில் அந்த பெட்ரோல் டீசல் புகையாக இருக்கட்டும், ரோட்டில் போகிற புகையாக இருக்கட்டும், ஸோ தூசு புகை எல்லாமே நமக்கு மனித குலத்துக்கு ரொம்ப சீர்கேடானது. ஸோ நமக்கு அதிலிருந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றால் நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், நாம் உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா புகைப்பழக்கம் மிக முக்கியமான ஒரு எதிரி. புகைப்பழக்கத்தினால ஏற்கனவே டாக்டர் காசி சார் சொன்ன மாதிரி ரத்த குழாய்கள் எல்லாம் சுருங்க செய்து ரத்த ஓட்டத்தை குறைத்து நமக்கு எல்லா உறுப்புகளையுமே பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இப்போ ஒருத்தருக்கு நம்ம சிகரெட் பிடிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சிகரெட் பக்கமே போகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு தான் அந்த விழிப்புணர்வு முகாம். அதையும் மீறி புகைப்பழக்கம் ஏற்பட்டு நோய் வந்துருச்சு. இப்போ ஒருத்தருக்கு சிஓபிடி என்ற நுரையீரல் நாள்பட்ட நோய் வந்துருச்சு, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவருக்கு, இல்லை ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபர்தராக அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவங்கள ரோல் மாடல் முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களும் புகைப்பழக்கம் இல்லாமல் இருப்பது மிக மிக அவசியம். சில பேர் டாக்டர் நான் புகைப்பழக்கம் ஒரு 20 வருஷமாக இப்போ பீடி சிகரெட் பிடிக்கிறேன், என்னால் விட முடியல, கஷ்டமாக இருக்குது
அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து நமக்கு வில் பவர், அவங்களுக்கு மனசில் ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர், மனதில் அவங்களுக்கு ஒரு உறுதி வேணும். நம்ம ஸ்டாப் பண்ணணும், நம்ம சிகரெட் பிடிக்கிறதுனால மற்றவங்களுக்கும் பாதிப்படாங்க, நமக்கும் உடம்பு வந்து பாதிப்படையுது, அதனால் சிகரெட் பழக்கத்தை விட வேண்டும். சிகரெட்னால எண்ணற்ற வியாதிகள் தலைமுதல் கால் வரை வருகிறது. ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் வருது, நுரையீரல் நோய்கள் வருகின்றன, காலெல்லாம் அழிவு போகிற நிலைமை ஏற்படுகின்றது. இந்த மாதிரி பல்வேறு வகையான பெண்களுக்கும் வந்து ரீப்ரொடக்ஷன் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இன்ஃபர்டிலிட்டிங்கிற குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம அதிலிருந்து விடுபடணும். அப்படிங்கிற ஒரு புகைப்பழக்கத்தால் ஏற்படுற வியாதிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வேண்டும். அப்போ தான் அவங்க புகைப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட், நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட். புகையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வேதிப்பொருள் இருக்குன்னு, அதில் நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிமைத்தனத்தை, அடிக்ஷன் ஹேபிட்ஸ் உள்ள ஒரு பொருள். அது வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நமக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட், நிக்கோ கம், சூயிங் கம் மாதிரி இருக்குது, நிக்கோட்டின் பேட்ச் இருக்குது, நிக்கோட்டின் இன்ஹேலர் ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் டேப்லெட் வடிவில் புப்ரோபியான் அப்படிங்கிற டேப்லெட் இருக்குது, வேரனைக்ளின் அப்படிங்கிற டேப்லெட் இருக்குது. இதெல்லாமே வந்து டாக்டர் ஆலோசனை பேரில் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக 3 to 6 months எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த புகைப்பழக்கத்துலேருந்து மீண்டும் விடுபட்டுருவாங்க. திருப்பி இந்த புகைப்பழக்கம் இல்லாமல் இருப்பதற்கு அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒத்துழைக்கணும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. நவுடேஸ் வி ஹவ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி டொபாக்கோ செசேஷன். எல்லா ஹாஸ்பிட்டலுமே இப்போ டொபாக்கோ புகையிலை எதிர்ப்பு கிளினிக், அதாவது புகையிலை ட்ரீட்மெண்ட் சிகிச்சை மையம் என்று உள்ளது. டொபாக்கோ செசேஷன் கிளினிக் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதில் வந்து நாங்கள் சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட்டு, கவுன்சிலர்ஸு, ஆன்காலஜிஸ்ட்டு, பல்மனாலஜிஸ்ட்டு எல்லாம் கம்பைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுப்போம். அதை நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் இடத்துல கண்டிப்பாக இந்த புகையிலிருந்து மீண்டும் விடுபடலாம். ஆகவே இந்த புகைப்பழக்கம் மிக கொடிய பழக்கம். அதுக்கு அந்த பக்கமே போகாமல் இருப்பது மிக மிக நல்லது. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அது மீண்டு வரதுக்கு வி ஹேவ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி டொபாக்கோ செசேஷன். அதனால் மக்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வு நாளன்று இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புகைப்பழக்கம் இல்லாமல் இருப்பது மிக மிக அவசியம். அப்படி புகைப்பழக்கம் உள்ளவங்க மீண்டு வரணும்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தன்று குழந்தைகளை எப்படி நம்ம காப்பாற்றுறது, அதாவது டீனேஜ், அடலோசன்ஸ், குழந்தை பருவம் அப்படின்னாலே 18 வயசு வரைக்கும் வந்து அது வந்து நம்ம பீரியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படிவாங்க, 18 வயசு வரைக்கும். ஸோ டீனேஜ் நம்ம வந்து டீனேஜ் பார்த்தீங்கன்னா 13லேருந்து ஆரம்பித்து 17, 18 வரைக்கும் டீனேஜ் தான். அடலோசன்ஸ் அதுவும் 10 வயசுக்கு மேலே 19 வயசு வரைக்கும் அது வந்து அடலோசன் ஏஜ். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் நம்ம வந்து முக்கியமாக அவங்களை வந்து நம்ம டார்கெட் பண்ணி புகைப்பழக்கத்தில் அது பக்கமே போகாமல் இருக்கிறது மிக மிக அவசியம். அதுதான் இந்த வருஷத்துடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோடைய தீம் அதுதான். ஸோ இதை பின்பற்றி நம்ம நல்ல முறையில் வாழ்ந்தாலே போதுமானது. நாம் சமூகம், நம்ம எதிர்காலம் வந்து நல்ல முறையில் நாம் இருக்க முடியும். ஆகவே இந்த இந்திய மருத்துவ சங்கமானது ஒவ்வொரு நோய்களுக்குமான விழிப்புணர்வு, இது நம்ம இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் உலக சுகாதார நிறுவனமானது அனைத்து நாடுகள்லையும் இந்த நாளில் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறாங்க விழிப்புணர்வுக்காக. ஸோ நம்ம இந்திய மருத்துவ சங்கம் ஒரு முக்கியமான ஒரு அங்கம், நமக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குறதில்ல, விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்துகிற முக்கியமான ஒரு அங்கம். நான் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல மிகவும் நான் பெருமைப்படுறேன். ஸோ இதில் பற்றி உங்களுக்கு புகைப்பழக்கத்தில் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய ஸ்டால்வார்ட்ஸ் இருக்காங்க, கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் மருத்துவர் கவிதா, இங்கே அண்ணா நகரில் தான் இருக்கேன். இந்த விழிப்புணர்வு இந்த பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து மருத்துவ உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. இதில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் இங்கே முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு ஆண்கள் மட்டும் புகைப்பிடிக்கிறாங்க, அதனோட பக்க விளைவுகளை மட்டும் பெண்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தற்போது உண்மை அல்ல. பெண்களும் புகைப்பிடிக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய இளம் வயதுடைய பெண்களுக்கு இது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பழக்கமாகிவிட்டது. இன்னொன்று வந்து இந்த நோஸ் டொபாக்கோ இந்த 2024ஓட தீமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் தி டொபாக்கோ இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற பெற்றோர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிகரெட்டுங்கிறது மட்டுமே டொபாக்கோவோட ஒரு வடிவம் கிடையாது. அந்த புகையிலினோட நச்சுக்கள் பொருட்களை கலந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும்படி மிட்டாய் வடிவத்தில் கொடுக்கிறார்கள். அதுவும் பள்ளிக்கூடங்களுக்கு வெளியே விற்பனை செய்கிறார்கள். இது ஒரு பெரிய அண்டர்வேர்ல்டு சர்க்கியூட். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஏன்னா டொபாக்கோ இண்டஸ்ட்ரியோட வரும்படி வந்து ரொம்ப அதிகம், அதை நிறுத்த முடியாது. அதனால தான் வந்து
ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உபயோகிப்பாளர்கள் அதை பயன்படுத்துவோரை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. பெரியவங்க, ஆண்கள், அப்படி மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள், இவர்களையெல்லாம் இந்த கட்டுக்குள் இழுப்பதற்காக அந்த புகையிலை நச்சு பொருட்களை சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்து அவர்களையும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் எல்லாருக்கும் இந்த கருத்து கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் இதிலிருந்து பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ஜெயராமன் அவர்களே, டாக்டர் ஜெயராமன் வந்து உலக ஏதோ ஒரு தினம் வந்தாலும் தினம் வந்தாலும் அவர் நடத்துவார் போல இருக்கு. அவ்வளோ பிஸியாக வருஷம் பூரா எல்லா தினங்களையும் அதை வந்து ஒரு மிக பயனுள்ள வகையில் அதை நடத்தி கொண்டிருக்கிற முதற்கண் அவரை பாராட்டுகிறேன். மதிப்பிற்குரிய முன்னாள் மாநில தலைவர் சார் டாக்டர் செந்தமிழ் பாரி அவர்களே, மரியாதைக்குரிய போக்குவரத்து இணை ஆணையர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற எங்கள் இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர்களே, உறுப்பினர்களே, நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்திருக்கீங்க, உங்களையும் வரவேற்கிறேன். இதில் போதை எதிர்ப்பு தினத்தையும் நம்ம கொண்டாடுறோம். சமீபத்தில் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதுமே போதை மருந்து பயன்படுத்துவது அதிகரித்து கொண்டிருக்கிற அந்த அபாயத்துக்கு முதல் படியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை பயன்படுத்துவது. ஸ்மோக்கிங் வந்து ஒரு கேட்வே மாதிரி இருக்குது போதை பயன்படுத்துவதற்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த வருடம் உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளை புகைப்பழக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற கோஷத்தை தான் தீமை தான் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் குழந்தைகளே இப்போ வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாவதும் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாவதும் மிக அதிக அளவில் வந்து ஒரு சமூக சீர்கெடாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, புகை நமக்கு பகை என்பதை ஒவ்வொருவரும் அனுதினமும் எல்லா மக்களிடத்திலுமே, மருத்துவர்கள் மட்டுமல்ல, இதை பற்றி தெரிந்து கொண்ட அனைவருமே தன்னுடைய குடும்பத்தாரிடமும் நம்முடைய சுற்றத்தும் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லி அதை வந்து புகையிலையை முழுமையாக தவிர்ப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புகையிலை நமக்கு எந்த வகையிலையும் நன்மை செய்யக்கூடியதல்ல, பல்வேறு தீங்குகள் வரணும். ஆனாலும் நம்மில் பலர் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். எப்படின்னா வந்து சினிமாவுக்கு போனீங்கன்னா எடுத்த உடனே அதான் காட்டுவாங்க, புகைப்பிடிப்பது தீங்கு. அந்த சினிமாவை பார்த்துட்டு அதே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு இன்டர்வெல் அப்போ இன்டர்மிஷன் அப்போ போய் புகைப்பிடிக்கிறவங்க நம்மள எவ்வளோ பேர். ஸோ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை அறிவுறுத்துவதற்காகவே இந்த நடைப்பயணம். அதை மிக சிறப்பாளர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கும் ஜெயராமன் அவருடைய வில்லிவாக்கம் அயனாவரம் கிளைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். இப்போ இன்றைக்கி வந்து வேர்ல்டு நோ டுபாக்கோ டே கமெமரேட் பண்ணுறதுக்கு இந்த வாக்கத்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். I really appreciate and thank Dr. Jayaraman, Senior Consultant Pulmonologist from Miami, Villivakkam Ayanavaram, for taking the initiative for this very important program. இப்போது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இப்போ இந்த வார்னிங் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த சிகரெட் பேக்கெட் மேலேயும் இது வார்னிங் இருந்தால் தான் சேல்ஸுன்னு அதுவும் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. பட் ஸ்மோக்கிங் பண்ணுற ஒரு மேல் பர்சன், ஒரு ஜென்ஸ், அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இல்லை. இப்போ ஈக்குவலி லேடிஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்குது.
இப்போது ஸ்மோக் பண்ணுறவங்க தான் ப்ரைமரி டார்கெட். அந்த ஸ்மோக்கிங்னால அந்த நாக்ஷஸ் ஃபியூம்ஸ், அந்த கார்சினோஜன்ஸ், இந்த கேன்சர் உருவாக்கும் அந்த ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் பாடி உள்ள வர்றதுக்கு. பட் அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணி லீவ் அவுட் பண்ணுறப்போ அதை ஒருத்தர் இன்ஹேல் பண்ணால் அதுதான் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங்ன்றோம். இப்போ முக்காசி வீட்லேயோ வெளியிலையோ ஜென்ஸ் அவங்க மேல் மெம்பர்ஸ் ஸ்மோக் பண்ணுறப்போ பக்கத்தில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வீட்டில் இருக்க லேடிஸ் அந்த பக்கத்தில் இருக்கலாம், அந்த ரூமில் இருக்கலாம், அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க அங்கே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதை அறியாமையே அந்த இன்ஹேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் இந்த ஸ்மோக்கிங்னால பாதிப்பு வருது. இப்போ அதனால் என்ன பாதிப்பு இவங்களுக்கு வருதுன்னா, இப்போது லங்ஸில் ஸ்மோக்கிங்னால் இது பண்ணுற ரொம்ப டேஞ்சரஸ் வியாதினா லங் கேன்சர்ன்றது புற்றுநோய். அதை தவிர சுவாசிக்கிறப்போ வர தொந்தரவுகளும் நிறைய வருது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்னு, ப்ரீதிங் பண்ணுறப்போ வீசிங், மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ லேடிஸ்க்கும் அந்த மாதிரி தொந்தரவுங்களை நாங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக பார்க்குறோம். இப்போ ஆஸ்மான்ற நோயில் அந்த வீசிங்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளோ ரிலீஃப் சீக்கிரம் வருதோ, இந்த சிஓபிடி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸில் வர அந்த தொந்தரவு வந்து ட்ரீட் பண்ணுறதும் கஷ்டம், அதை வந்து மெயின்டைன் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்போது லேடிஸ்க்கும் அந்த மாதிரி தொந்தரவை அதிகமாக பார்க்குறோம். இப்போ யங்கர் ஏஜ் குரூப், ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் இருக்கிற விமனுக்கும் நிறைய பாதிப்பு பார்க்குறோம். இப்போ ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ப்ரீடேர்ம் ப்ரெக்னன்சிஸ் வருது, ப்ரீடேர்ம் டெலிவரிஸ் வருது, அந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய வருது. அந்த ஃபீட்டல் அப்நார்மாலிட்டிஸ்ன்னு அதுவும் பார்க்குறோம். இப்போ கருவில் வந்து நிறையா கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் அதுவும் பார்க்குறோம். இதெல்லாம் ப்ரிவென்டபிள் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வர்றது வந்து மெயினாக ஸ்மோக்கிங்னால். இப்போ நாட் ஓன்லி விமெனோட இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டண்ட் பர்சன் அரவுண்ட் இஸ் த சைல்டுக்கும் இதே மாதிரி லங்கில் வீசிங், சளி, இருமல் அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ நாட் ஓன்லி பொல்யூஷன்னால் வர பாதிப்புன்னு இல்லை, இது மாதிரி ஸ்மோக்கிங், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்மோக் பண்ணுறது, நேபர்ஸ் ஸ்மோக் பண்ணுறது, ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறப்போ இந்த சைல்டு பக்கத்தில் அதை அந்த நாக்ஷியஸ் ஃபியூம்ஸை இன்ஹேல் பண்ணுறப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வந்து நிறைய தொந்தரவுகளை எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பிகினிங்லேயே ஸ்டாப் பண்ணோம். அதுக்கு தான் WHO ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த கேம்பெயின், ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் தி இன்டர்ஃபியரன்ஸ் டியூ டு த டுபாக்கோ இண்டஸ்ட்ரி. இப்போது எந்த விதத்தில் அந்த பாதிப்பு வருதோ, இப்போ வெறும் ஸ்மோக் பண்ணுறது மட்டும் இல்லை, டுபாக்கோ சூ கூட பண்ணுறாங்க. இந்த சூயிங்னால் வர அந்த ஓரல் கேன்சர் எல்லாமே வந்து இப்போ ஒரு பாதிப்பு தான். இது நாட் ஓன்லி ஃபார் த பர்சன் பட் ஆல்சோ ஃபார் த ஃபேமிலி. ஸோ இதுதான் முக்கியமாக இதை நான் எம்பசைஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. We have our special guest with us this evening, Dr. A. Ravichandran sir. He is our Joint Commissioner for Transport, joined with us, and இந்த நிகழ்வை சிறப்பித்த அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And now I would request Dr. A. Ravichandran to address the gathering. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக புகை நமக்கு பகை, புகையிலை என்பது எந்த வடிவத்திலும் மனித குலத்திற்கு எல்லா விதத்திலும் தீமையானது என்று இன்றைய மாலை கூட்டத்தில் நம்முடைய சக மருத்துவர்களான டாக்டர் செந்தில் பாரி அவர்களாலும், மிஸ்டர் ஜெயராமன் அவர்களாலும், டாக்டர் காசி அவர்களாலும், டாக்டர் காயத்ரி அவர்களாலும் விலக்கி கூறப்பட்டது. அவங்கெல்லாம் வந்து இதற்காக படித்த மருத்துவர்கள். நம்ம மருத்துவம் படிக்காத இன்ஜினியரிங் படித்த ஒரு கிராஜுவேட் நான். இருந்தாலும் புகை வந்து எவ்வளோ பகைன்றதுக்கு இது நம்ம அனுபவ ரீதியாக எல்லாருக்குமே தெரியும். மருத்துவர் தான் சொல்லி ஆகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம புகையில் வந்து எக்ஸ்பெஷலி லேடிஸ் ரொம்ப பாதிக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி புகையிலை வந்து ஜென்ஸு பிடிக்கிறதுனால, ஒரு ஜென்ஸு பிடிக்கிறாரு அவர், அதனால் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் வந்து கூட இருக்கும்போது அவங்க சுவாசித்து அவங்களுக்கும் இன்டைரக்டாக மறைமுகமான பாதிப்புகள் அதிகம் வருகிறது. இப்போது ஒரு 10 வருஷத்துல கம்பேர் பண்ணும்போது இப்போது புகைப்பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 75% குறைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போ
புகையினுடைய சிகரெட்டினுடைய விலையெல்லாம் ரொம்ப கூட்டிட்டாங்க கவர்மெண்ட்டில். இதெல்லாம் வந்து அதிகப்படியான வியாதிகளை உருவாக்குது. ஸோ இது வந்து சொல்லி சொல்லி பார்த்து ஒன்று கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விலை அதிகமானதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதேமாரி வந்து புகையிலை வந்து அதனுடைய தீங்கு வந்து நிறைய படங்களில் போடுறாங்க. இப்போ எந்த சினிமா தேட்டர் போனாலும் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம் போடுறாங்க. புகையிலை குடித்ததுனால அந்த சிகரெட் குடித்தவனுடைய தாடையை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதேமாதிரி புகையிலை யூஸ் பண்ண லேடியினுடைய தாடையும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பய உண்டு பண்ணி அதீதமான ஒரு எச்சரிக்கை உணர்வு உண்டு பண்ணி அதுலேருந்து மக்கள் வந்து நிறைய விழிப்படைஞ்சிருக்கிறாங்க. அது உண்மைதான். அது சார் டாக்டர் சொன்ன மாதிரி இவ்வளவும் சொல்லிட்டு சினிமாவில் இன்டர்வியூவில் போய் பிடிக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க தான். இப்போ வந்து இது நான் சார்ந்த போக்குவரத்து துறையை வந்து அந்த புகையினால் வந்து சிகரெட்னு ஒரு பகுதியாக அதை பாதிப்புன்னா வாகன புகை சம்மந்தமாக பெரிய பாதிப்பு இருக்குது. அந்த வாகன புகையை வந்து நாங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பொல்யூஷன் சென்டர்லாம் வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பேட்டரி கார்லாம் ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை வந்து ஒழிக்கணும், ஃபுல்லாக எராடிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு படிப்படியாக என்ன பண்ணாங்கன்னா அதனுடைய டீசல் வண்டியெல்லாம் இன்ஜின்லாம் வெளியே வரதை தடுக்கிறாங்க. இப்போ பெட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. இப்போ கூடி சீக்கிரம் பெட்ரோலை விட்டுட்டு நேச்சுரல் கேஸ் மூலியமாக வாகனத்தை இயக்கிறதுக்கு நிறைய அரும்பாடுபட்டு கொண்டு இருக்காங்க. அதேமாதிரி கன்வென்ஷனல் எனர்ஜி, அதேமாதிரி இந்த சோலார் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதே பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா நமக்கு புகையினால் வரக்கூடிய வாகன புகையினால் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப குறையும். அதனால் வரக்கூடிய டிசீஸஸ் சொன்ன மாதிரி கேன்சர், ஹெட்டேக்கு, அவங்களுடைய அந்த பிள்ளைங்களுக்கு பிறக்கும்போது வரக்கூடிய குறைபாடுகள், பெண்களுக்கு பிரசவத்தில் வரும் குறைபாடுகள் இதெல்லாம் குறையும். அதனால் நாம் வந்து இனி வருங்காலத்தில் நம்முடைய உறவுகளின் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் புகைப்பிடிப்பதிலிருந்து தடுத்து இனி வருங்காலத்தில் அந்த புகையிலை பயன்படுத்தாத இந்தியாவை நம்ம உருவாக்கும் என்பதை உறுதி அளித்து இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு பிரபு அவர்களுக்கு நன்றி கூறி அன்புடன் வேறு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.